டாக்டர், நம்ம ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி சொல்லிட்டு இருந்தீங்க. ஸ்கேன் மிஷின்லாம் வருதுன்னு பேசிகிட்டு இருந்தீங்கல்ல, என்னைக்கு வருதுன்னு கரெக்டாக சொல்லவே இல்லையே டாக்டர். எல்லாமே நம்ம அதுக்கு அரேஞ்ச் பண்ணணும்ல. என்னது சொல்லலையா? நேற்று உங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு அவ்வளோ ட்ரை பண்ணுறேன், ரீச்சே ஆகலை. இன்றைக்கி தான் மிஷின் எல்லாம் வருது, ப்ராப்பராக இன்றைக்கி தான் ரெடி பண்ணணும். ஓ ஓகே டாக்டர், நான் அப்படி தான் நினச்சேன் இன்றைக்கி வந்துரும்னு. சரி டாக்டர், நான் போய்ட்டு நர்ஸ்கிட்டலாம் சொல்லிவிட்டு கொஞ்சம் ரெடி பண்ணிடுறேன். இங்கே பாருங்கம்மா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு புது ஸ்கேன் மிஷின்லாம் வரப்போகுதுன்னு. அதனால் இன்றைக்கி தான் அது வருதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுங்கள், இங்கே தான் செட் பண்ண போகிறோம். ஓகே டாக்டர், பெரிய டாக்டரும் என்கிட்ட சொன்னாங்க. நான் இப்போவே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடுறேன். ஆல்ரெடி இங்கே வந்து லைன்லாம் கொடுத்தாச்சு, கரண்ட் லைன்லாம் வந்து ரெடி பண்ணிவிட்டு போயிட்டாங்க நேற்றே. இங்கே தான் வைக்கிறதா சொல்லிட்டு இருந்தார் டாக்டர். அதனால் இந்த இடத்தையே ரெடி பண்ணிடலாம். ஆமாம்மா, இங்கேருந்து ஸ்கேனுக்காக வெளியில் ரொம்ப தூரம் போகிறாங்க. அதனால் இங்கேயே நம்ம ஸ்கேன் மிஷின் அப்டேட் பண்ணலான்னு டாக்டர் பிளான் பண்ணியிருக்காரு. டாக்டரே வந்துட்டார், அவர்கிட்டே கேட்கலாம். இங்கே பாருங்கம்மா, இப்போ தான் கால் வந்தது, மிஷின் வெளியில் வந்துருச்சான். சீக்கிரமாக நம்ம இறக்கி அரேஞ்ச் பண்ணி ஆகணும். டாக்டர் எடுத்துட்டு வந்தாச்சு. எங்க இறக்கி வைக்கணும்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அங்கே வச்சுட்டு கிளம்பிடுவோம். சார், நீங்கள் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கேயே வச்சுருங்க. செட் பண்ணுற வேலையெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். ஓ அப்படியா? அதுக்கு தான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா? இந்த இடத்துல இறக்கணுமா? சரி ஓகே, இதோ இங்கேயே இறக்கி வச்சிடுறேன். இந்தாங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி எதனா மிஸ் ஆகுதுன்னா அதுலேயே நம்பர் இருக்கும், கஸ்டமர் கேர் நம்பர். அதுக்கு நீங்கள் கால் பண்ணி எதனா ஒன்றுனா நீங்கள் கால் பண்ணிங்கன்னா வேற ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. செட் பண்ண தெரியலனாலும் ஆள் வேணும்னா நீங்கள் கால் பண்ணிக்கலாம். எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, நான் வரேன். என்ன டாக்டர் இது இவ்வளோ பெரிய பாக்ஸில் வந்திருக்கு? சரி, எல்லாத்தையும் நான் சைடில் போட்டுட்டேன். நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிடுங்க டாக்டர். இருங்கம்மா, முதல்ல இதை ஓப்பன் பண்ணி நம்ம போட்டது எல்லாமே கரெக்டாக வந்திருக்கான்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். இதெல்லாம் டால்லாம் வந்து சும்மா எக்ஸ்ட்ராவாக நம்ம வச்சு யூஸ் பண்ணி பார்க்குறதுக்காக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸாம்பிள் பண்ணி பார்க்குறதுக்கு யூஸ் ஆகும். அதனால தான் கொடுத்துருக்காங்க. நர்ஸ் டால் மாதிரியே குட்டியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் நம்ம ஹாஸ்பிட்டலில் ஷோக்கு வச்சுக்கிட்டோம்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சின்ன பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்கும். குட்டி பசங்களாம் ஜுரத்தோடு வந்தால் கூட இதை பார்த்துட்டு ஜுரம் போயிடும் போல். அந்த மாதிரி இருக்குது டால் எல்லாம் பார்க்குறதுக்கு. சரி, அடுத்தது முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இது எல்லாமே நம்ம ரொம்ப பார்த்து யூஸ் பண்ணணும். ஏன்னா எல்லாமே ரொம்ப நல்ல ஐட்டம். ஓகேவா? இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலே சும்மா வேறு லெவலில் ஆக போகுது. எல்லாமே நல்ல நல்ல ஐட்டம்ஸாக பார்த்து நம்ம வாங்கியிருக்கோம். இந்த தடவை ஹாஸ்பிட்டலில் செம்ம பயங்கரமாக அப்டேட் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்களா, இதில் லைட்லாம் கூட எரியும். இதை வச்சு ரொம்ப சூப்பராக நம்ம யூஸ் பண்ணலாம். பேஷண்ட்டுக்கு எல்லாமே இனிமேல் ரொம்ப குவாலிட்டியானதாக தான் நம்ம கொடுக்க போகிறோம். சூப்பர் டாக்டர், இப்போ தான் நம்ம ஹாஸ்பிட்டலே வந்து ரொம்ப சூப்பராக ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக பயங்கரமாக வந்திருக்கு. இங்கே பாருங்கள், தெர்மாமீட்டர்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணதே இல்லை, இப்போ தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இருந்தது எல்லாமே கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது. இது ரொம்ப சூப்பராக இருக்குது டாக்டர். பேஷண்ட் எல்லாம் இனிமேல் நம்ம ஹாஸ்பிட்டலை தேடி தான் வருவாங்க. நம்மளோட ட்ரீட்மெண்ட்டும் இனிமேல் சூப்பராக இருக்கணும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நாளாகவும் நம்ம ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறமும் நல்லா தான் போகும். இந்த குவாலிட்டியான திங்ஸை வச்சு நம்ம சூப்பரான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குறோம். ஆமாம் டாக்டர், என்னது இது சோப்பு அப்புறம் கண்ணாடிலாம் வந்திருக்கு. கண்ணாடி இவ்வளோ பெருசாக இருக்குன்னு அவங்களுக்கு போட்டு கூட பார்க்க முடியாது போலயே. அந்த கண்ணாடிலாம் சும்மா ஷோக்காக கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு முக்கியமான விஷயம் ஏதோ அதுக்கு வரணும். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் அந்த ஸ்கேனிங் மிஷினில் நம்ம ஆப்ரேட் பண்ணுறதுக்கான கம்ப்யூட்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கம்மா, ஹேமா டாக்டர், இதோட ஃபுல் பொறுப்பு உங்களது தான். நீங்கள் தான் வந்துட்டு கரெக்டாக இதை ஆப்ரேட் பண்ணணும். சரியா? ஓகே டாக்டர், நான் இதில் ஆல்ரெடி நிறைய டைம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு இதில் நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ நான் இதை ஈஸியாகவே ஆப்ரேட் பண்ணிடுவேன் டாக்டர். எனக்கு இதை பற்றி நல்லாவே தெரியும். இதில் வர நம்ம நிறைய ஸ்டிக்கர்ஸ்லாம் இதில் ஒட்ட வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம மிஷின்லாம் எடுத்து பார்த்துடலாம், அதுக்கப்புறம் ஒட்ட வேண்டியதெல்லாம் ஒட்டிடலாம். அடுத்தது மாஸ்க்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதுவும் ஷோக்காக தான் மாஸ்க்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப பெருசாக இருக்குது டாக்டர். அதுக்கப்புறம் நான் உட்காந்துக்கிறதுக்காக எனக்கு ஒரு சேர் கொடுத்துருக்காங்க. இந்த இதை யார் ஆப்ரேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த சேர். ஸோ இந்த சேரில் உட்காந்துட்டு நான் ஆப்ரேட் பண்ணிக்கிறேன் டாக்டர். ஓகேம்மா, ஓகே. அதுக்காக தான் இந்த சேர் கொடுத்துருக்காங்க. செட் பண்ணியாச்சு பாருங்கள். இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமானது, நம்ம மிஷினை வெளியில் எடுத்துடலாம். செம்ம குவாலிட்டியாக சூப்பராக வந்திருக்கு டாக்டர். நல்லாவே இருக்குது டாக்டர். இனிமேல் எல்லா ஸ்கேனும் இந்த மிஷின்லேயே நம்ம பேஷண்ட்டு நம்ம ஹாஸ்பிட்டல்லே எடுத்துப்பாங்க. எல்லோரும் அலைய வேண்டிய அவசியமே இல்லை. இதை வச்சே நம்ம பேஷண்ட் எல்லாருக்கும் சூப்பராக நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்துடலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப குவாலிட்டியாக ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகேம்மா, மிஷின் செக் பண்ணியாச்சு. எல்லாம் நல்லாவே ஆப்ரேட் ஆகுது. எல்லாம் கரெக்டாக இருக்குது. மீதி இருக்கிற ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டணும்னு சொன்னீங்கல்ல, அந்த ஸ்டிக்கர் எல்லாம் எடுத்து ஒட்டி விட்டுருங்க. ஓகே டாக்டர், அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் எடுத்து தனியாக தான் வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் ஒட்டிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த டால் வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு வச்சு பார்க்குறதுக்கு தானே கொடுத்துருக்காங்க. இதை வச்சு ஒரு தடவை நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாம் டாக்டர். எப்படி மிஷின் ஒர்க் ஆகுது எல்லாமே நம்ம இந்த இதையும் வச்சு பண்ணிடலாம்.
the inspection. The inspection is finished. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது டாக்டர். நம்ம ஒன்றுக்கு 2 தடவை செக் பண்ணியாச்சு. எல்லாமே கரெக்டாக சூப்பராக கரெக்டாக இருக்குது டாக்டர். ஓகேம்மா, அதான் ஆல்ரெடி நானும் செக் பண்ணிட்டேனே. இப்போ நீங்களும் வந்து அந்த டால் வச்சு செக் பண்ணிட்டீங்க. நோ ப்ராப்ளம். எல்லாம் ஒன்றுக்கு 2 தடவை செக் பண்ணுறதுல எந்த தப்பும் கிடையாது. இப்போ ஸ்டிக்கர் ஒட்ட வேண்டியதெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அரேஞ்ச் பண்ண வேண்டிய இடத்துல எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே டாக்டர், கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இந்த ஸ்டிக்கரிங் ஓட்டுற வேலை மட்டும்தான் இருக்குது. அதையும் ஓட்டி முடிச்சிடுறேன். இங்கே நோட் பேடுக்கு கரெக்டாக எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய நோட் பேடாகவே கொடுத்துருக்காங்க. நம்ம நிறைய டீட்டெயில்ஸ் இதில் கலெக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது இங்கே வந்துட்டு ஓட்டுறதுக்கு இந்த டேபிள் மேலே இருக்கிற ஒரு சில ஐட்டம்ஸ்க்கு ஓட்டுறதுக்காக ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் ஓட்டிடலாம். நர்ஸ், அதை இப்படி கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன் இந்த ஒர்க்கெல்லாம். ஏன்னா இந்த டேபிள் வந்து என்னோட பொறுப்புன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. இதை கரெக்டாக பண்ண வேண்டியது என்னோட வேலை. ஸோ எது எங்கெங்கே வைக்கணும்னு எனக்கு தான் தெரியும். அதை நான் பார்த்துக்கிறேம்மா. இங்கே பாருங்கள் ஹேமா டாக்டர், நீங்கள் வந்து உங்களுக்கு இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் கரெக்டாக இதை ஆப்ரேட் பண்ணுங்கள், சரிங்களா? எல்லாமே வந்துட்டு கரெக்டாக இருக்குது, எல்லாம் செக் பண்ணியாச்சு. நீங்கள் வந்துட்டு மிஷினை செக் பண்ணுறதா இருக்கட்டும், ஒவ்வொரு தடவையுமே செக் பண்ணிட்டு தான் ஆன் பண்ணுங்கள். டாக்டர், இதில் நான் ஆல்ரெடி நிறைய டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு. இதுக்கு முன்னாடி நான் வேலை செஞ்ச ஹாஸ்பிட்டலில் கூட இந்த மிஷினில் நான் நிறைய டைம் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன். அதனால் எனக்கு இது ரொம்ப ஈஸி தான் டாக்டர். இது எல்லாமே நான் கரெக்டாக பார்த்துப்பேன். ஸோ டோன்ட் வெரி டாக்டர். ஓகேம்மா, கொஞ்சம் அப்டேட் பண்ணிவிடுங்க. நம்ம ஹாஸ்பிட்டலில் ஸ்கேனிங் மிஷினும் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல சொல்லி வைங்க. மெடிக்கல்லாம் கொஞ்சம் சொல்லி வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு இங்கேயே வந்து பார்த்துப்பாங்க. பேஷண்ட் எல்லாம் அலைய வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே டாக்டர், கண்டிப்பாக. நானும் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டேன் நம்ம ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி அப்டேட் பண்ண போகிறோன்னு. அதே மாதிரி நர்ஸ் நீங்களும் சொல்லிவிடுங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து நான் மெடிக்கல்லையும் நிறைய இடத்துல சொல்லி வைக்கிறேன். அப்புறம் வந்து நம்ம பேஷண்ட்கிட்டையும் சொல்லி வச்சிட்டோன்னா அவங்களையுமே வந்து நிறைய பேருக்கு சொல்லிடுவாங்க. ஆமாம், இதுக்கு முன்னாடி ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னாலே நம்ம எழுதி கொடுப்போம். வெளியில் தான் ஸ்கேன் எடுத்துகிட்டு வருவாங்க. அதுக்கே வந்து தனியாக டைம் எடுத்துரும். இந்த தடவை வந்துட்டு நம்ம இங்கேயே இருக்கிறனால ஸ்கேன் பார்த்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்மளே எடுத்துடலாம். சரி சரி டாக்டர், இப்போ அதாவது இடத்துல அரேஞ்ச் பண்ணிடலாம். இந்த பழைய மிஷின் இருக்குல்ல, இதை தூக்கி போட்டுடலாமா டாக்டர்? என்னது தூக்கி போட போகிறீங்களா? இவ்வளோ நாள் அதை தானே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். புதுசு வந்தோன்னா பழசை மறக்காதீங்க. அதுவும் நமக்கு யூஸ் ஆகும். அதை எடுத்து ஓரமாக சைடில் வைங்க. ஓகே டாக்டர். சாரி டாக்டர், ஏதோ ஒரு தெரியாமல் கேட்டுட்டேன். நான் சைடில் வைக்கவான்னு கேட்குறதுக்கு பதிலாக தான் தூக்கி போடவான்னு கேட்டுட்டேன் போல இருக்குது. சரி டாக்டர், நான் எடுத்து இப்படி ஓரமாக வச்சிடுறேன். இந்த சைடில் இங்கே தான் வைக்கிறேன். அதுக்குமே லைன் இருக்குது. அதுவுமே நம்ம எப்போ வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை வச்சுட்டேன். இப்போ இந்த சைடில் வந்து இதை வச்சுட்டு இந்த டேபிளை இங்கே வச்சிடறேன் டாக்டர். நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டேபிள் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த மிஷினை சென்டராக தானே வைக்க சொன்னீங்க. சென்டராக வச்சாச்சு. ஓகே நர்ஸ், கரெக்டாக தான் இருக்குது. இப்போ அதே மாதிரியே செட் பண்ணிவிடுங்க. இது இப்படியே சென்டராகவே இருக்கட்டும். அப்புறம் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் அங்கங்கே இந்த மாதிரி ஹேங்கரில் வச்சுடுங்க. நம்ம வேணுங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்க கரெக்டாக இருக்கும். டாக்டர், மீதி திங்ஸ் எல்லாம் அங்கங்கே வந்து இந்த மாதிரி அதோட இடத்துலையே நான் வச்சிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு எங்கெங்கே இருக்குன்ற மாதிரி கரெக்டாக எடுத்துக்க முடியும். அடுத்தது இந்த டால் எதுக்காவது தேவைப்படுமா டாக்டர்? அது சும்மா நம்ம எக்ஸாம்பிளுக்கு வச்சு ஸ்கேன் பண்ணி பார்க்குறதுக்கு தான்மா கொடுத்துருக்காங்க. வேணும்னா வச்சுக்கோங்க ஒரு ஓரமாக, வேணும்னா நம்ம அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். சரி டாக்டர், நான் வந்து பேஷண்ட் இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா இங்கே அனுப்பிச்சி வைக்கிறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க, ரிசல்ட் மட்டும் எனக்கு அனுப்புங்க. இதுக்கப்புறம் ஸ்கேன் நம்ம இங்கேயே பண்ணிடலாம். ஓகே டாக்டர், ஷோர் டாக்டர். நான் இதை கரெக்டாக பார்த்துக்கிறேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நர்ஸ், நீங்கள் என் கூடவே இருங்க. எதனா ஒரு ஹெல்ப்னா அவங்கக்கிட்ட கேட்குறேன். நம்ம இதுக்கு மேலே இதை ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே.